சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். நிச்சயமாக இந்த தாக்குதல் இனவெறி தாக்குதல் அல்ல. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்படி இருந்ததுன்னா வடமாநிலத்தவர் மீது பிற மாநிலத்தவர் மீது, தமிழ்நாட்டை சாராதவர்கள் மீது மொழியின் பேரால், மதத்தின் பேரால், நிறத்தின் பேரால், இனத்தின் பேரால் நடக்கக்கூடிய தாக்குதலை தான் நம்ம ரேஷியல் அட்டாக்னு சொல்கிறோம். கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கான்னா அது ஒரு சீரியஸ் இஷ்யூ. திமுக கவர்மெண்ட்டுக்கு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுல பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்களான்னா போராடிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது ஒரு வரக்கூடிய அரசு, 26 வரக்கூடிய அரசு, யார் கவர்மெண்ட்டு வந்தாலும், யார் ஜெயிச்சு வந்தாலும் இது ஒரு பெரிய சவால் தான். ஆகவே தமிழ்நாட்டோட வைகோ சொன்னது கரெக்டுங்க. பஞ்சாபாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு, மாறக்கூடாது. பீகாரில் 66 லட்சம் பேர் நீக்கப்பட்ட பொழுது திமுக பெரிய அளவில் குரல் கொடுத்தது. நம்முடைய முதலமைச்சர் இங்கேருந்து இப்போ டெல்லிக்கு, பீகாருக்கு போனார், ஓட்சோரி யாத்திரையில் கலந்துக்கிட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அவருடைய மாநிலத்தில் 1 கோடி பேர் நீக்கப்பட்ட பொழுது திமுக ஏன் வாயை திறக்கல, அல்லது திறக்க வேண்டிய அளவுக்கு ஏன் வாயை திறக்கல? பாயிண்ட் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்க நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். வணக்கம் சார். சார், விஜய் வந்துட்டு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு கஞ்சா பழக்கமும் போதை பழக்கங்கள் வந்துட்டு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் கண்டுகொள்ளாத அரசுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எடப்பாடி அவர்களும் வந்துட்டு திமுக மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை அதை முன் வச்சிருக்காரு. ஆனால் மா சுப்பிரமணியம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாம் முடிஞ்சால் நீங்கள் எடுத்து காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சார், எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் சார் இப்போ 2 விஷயம் சார். ஒன்று, இது இனவெறி தாக்குதலா இல்லையா என்பது. 2வது, கஞ்சா பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையான்றது. நிச்சயமாக இந்த தாக்குதல் இனவெறி தாக்குதல் அல்ல. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்படி இருந்ததுன்னா வடமாநிலத்தவர் மீது, பிற மாநிலத்தவர் மீது, தமிழ்நாட்டை சாராதவர்கள் மீது மொழியின் பேரால், மதத்தின் பேரால், நிறத்தின் பேரால், இனத்தின் பேரால் நடக்கக்கூடிய தாக்குதலை தான் நம்ம ரேஷியல் அட்டாக்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கான், அந்த ரொம்ப கொச்சையாக வடக்கன் வடவன்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப தவறான வார்த்தைகள் அது, சொல்லக்கூடாது யாரும். அந்த மாதிரி மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான். அப்படி அவன் வேற்று மாநிலத்தை சார்ந்தவன் என்றதாலேயோ வேற்று மதத்தை சார்ந்தவன் அப்படி நடந்த தாக்குதல் அல்ல இது. நம்முடைய காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க் அவர்கள் சொன்னது போல் இது ரேஷியல் அட்டாக் கிடையாது. இது யாருக்கு வேணால் நடக்கலாம். அது மாதிரி போதையில், அவன் கஞ்சா போதையில் இருந்தானுங்கன்னும் போது அவனுங்க, அதுவும் எதிர் தரப்பில் நிராயுதபாணியாக இருக்காங்கன்னா யாருக்கு வேண்டுமானாலும் இது நடக்கலாம், யாரை வேணால் இவங்க அடிக்கலாம் அந்த மாதிரி. அதனால் இது ஒரு இனவெறி தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப தப்பு. அது இனவெறி தாக்குதலாக இருந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டில். நிச்சயமாக அது இல்லை, அப்படி இல்லை. 2வது விஷயம், கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குது, கஞ்சா போதை அதிகமாக இருக்குன்னா அது சீரியஸ் இஷ்யூ தான். கஞ்சாவால் இன்றைக்கி பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. பட் தமிழ்நாடு மட்டும் இல்லை சார், இந்தியா பூராவே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு, சைலேந்திர பாபு டிஜிபி ஆன பிறகு, முதல்ல அவர் தான் டிஜிபி ஆகிறாரு, திருப்பாத்தி போயிட்டு அவர் வராரு. கஞ்சா ஆப்ரேஷன் கஞ்சா 1, 2, 3 வரைக்கும் போச்சு உங்களுக்கு. பட் அவைலபிலிட்டி ஃப்ரீயாக இருக்குன்னு தான் நம்ம பரவலாக எல்லாருமே பார்க்குறோம். நம்ம எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே நேற்று கொடுத்துருக்கக்கூடிய எடப்பாடி, நம்முடைய இவர் விஜய், அன்புமணி ராமதாஸ், சீமான் எல்லாரும் கொடுத்துருக்க அறிக்கையிலே இது போதைப் பொருள் பழக்கம் அதிகமாகிட்டு இருக்குன்றது தான் சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட அப்படிங்கிறாங்க. ஆகவே இது 2 பார்ட்டாக இந்த பிரச்சனையை பிரிச்சுக்கணும். ஒன்று, இது இனவெறி தாக்குதலா, 2வது கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குது அதனால் தானா? எஸ், இனவெறி தாக்குதல் கண்டிப்பாக கிடையாது. அது ரொம்ப ஆபத்தான உள்நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டு, அயோக்கியத்தனமானது. அது அப்படி இல்லை. 2வது, கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கான்னா அது ஒரு சீரியஸ் இஷ்யூ. திமுக கவர்மெண்ட்டுக்கு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுல பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்களான்னா போராடிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். பெரிய போராட்டம் இருந்துட்டு தான் இருக்குது, பெரும் போராட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. எங்கேருந்து வருது, எப்படி போகுதுன்னு தெரியல. இப்போ பலரும் மாணவர்கள் அதுக்கு அடிமையாகிறாங்க. பள்ளிக்கூடங்கள் அருகிலேயே கிடைக்குதுன்றாங்க. வெறும் கஞ்சா மட்டும் இல்லை, பல்வேறு போதைப் பொருட்கள், இந்த நாக்கு கீழே வச்சுக்கிறதுன்றாங்க, என்னென்னமோ குட்டியான மருந்துன்றாங்க, எக்கச்சக்கமாக. அதாவது மருந்து கடைகளில் கூட வெத்தலைப்பாக்கு கடைகளில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குடிசை தொழில் மாதிரி வெளியிலேருந்து வருது. கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் திணறிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது ஆல் இண்டியா ப்ராப்ளம். உங்களுக்கு பார்டர்ஸை சீல் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சிக்கல். ஸோ கஞ்சானும் போது வெறும் கஞ்சா மட்டும் இல்லை, போதை ஒரு சிக்கலாக தான் தமிழ்நாட்டை இன்றைக்கி பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. அரசு என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியல. இவங்க எடுத்த நடவடிக்கைகள் எதுவும் கொடுக்க வேண்டிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்ததா தெரியல.
கிட்டத்தட்ட அரசு வந்து இதில் வந்து போராடி கொண்டிருக்கிறது. இதுவரையில் அது தோல்வியை தான் தழுவிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம. பெரிய அளவில் இப்போ நீங்கள் அடிக்கடி வரும், இந்த கல்லூரியில் பண்ணாங்க, இந்த அங்கே போனால் campusல பண்ணாங்க. கேம்பஸ் நடந்துகிட்டு இருக்குங்கிறது. எக்கச்சக்கமாக எடுக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள், மாணவர்கள், இளம் தலைமுறையினர் தான் அது ரொம்ப அதிகமாக அதோட டார்கெட்டட் ஆடியன்ஸாக இருக்காங்க. ஆகவே இது ஒரு நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த இன்சிடெண்ட்டை அரசுகள் வந்து தமிழக அரசு ஒரு வேக்கப் காலாக ஒரு அறைகூவலாக எடுத்துக்கிட்டது இதை சரி பண்ணால் தான் உண்டு. இல்லைன்னா அடுத்த தலைமுறை பாழாக போயிடும். இதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றங்கள், காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள், இதெல்லாம் சேர்ந்து பண்ணுற அட்டுழியமாக தான் இது இருக்குது. உங்களுக்கு வந்து இரும்பு கரம் கொண்டு இதை ஒடுக்கணுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வைகோ அவர்கள் 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு ஒரு பஞ்சாபாக மாறிக்கொண்டிருக்கிறதுனாரு. அது உண்மை. பஞ்சாப் சொன்னார், உங்களுக்கு வைகோ சொன்னார். ஏன்னா பஞ்சாபோட மிக முக்கியமான பிரச்சனை வந்து போதைப்பொருள். அதுக்கு அவங்களுக்கு இன்னொரு சிக்கல், இந்திய அரசுக்கும் பஞ்சாப் அரசுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, பாகிஸ்தான் பார்டர். ஸோ ஐஎஸ்ஐ என்ன பண்ணுறான்னா, ட்ரோன்ஸ் மூலமாலாம் கொண்டு வந்து இறக்குறான். ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடுது. நீங்கள் 24 மணி நேரமும் 365 நாளும் கண்காணிப்பில் இருக்க முடியாது. ட்ரோன்கள் மூலமாக வருது. பஞ்சாபோட மிக முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு, இன்ஃபேக்ட் நம்பர் 1 பிரச்சனைன்றான். அது ஒரு வளமான பூமி, அதுலேயே பிரச்சனை பெருசாக வந்து சொர்க்க பூமி. அந்த கோதுமை விளையக்கூடிய வயல் அக்ரேரியன் சொசைட்டி, வேளாண் சமூகம். அங்கே பெரிய பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், இந்திய அரசு, எல்லா விதமான லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், பஞ்சாப் போலீஸ் எல்லாமே வந்து தண்ணி குடிக்கிறாங்க. இன்னைக்கு தடுக்க முடியல அப்படிங்கிற. ஆமாம். ஸோ அது கிராமங்கள் வரைக்கும். பஞ்சாப் வந்து பேசிக்கலியே ரூரல் எக்கானமி, உங்களுக்கு வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை கொண்டது. அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பார்டர் இருக்கிறதுனால பெரிய அளவில் அங்கே போதைப்பொருள் பிரச்சனை வந்துடுச்சு. வைகோ என்ன சொன்னார்னா, ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாக இது வந்துட்டு இருக்குது. போதைப்பொருள் பஞ்சாப் மாதிரி தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்குன்னு அவர் சொன்னார். ஐ திங்க் அவர் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். இது ஒரு சிக்கலை தான் உருவெடுத்துருக்குங்க. கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது கவர்மெண்ட் மட்டும் பண்ணால் பத்தாது, சிவில் சமூகமும் ஒத்துழைக்கணும். அரசாங்கம் வந்து எல்லாரையும் இந்த ப்ராசஸில் வந்து இன்வால்வ் பண்ணணும். வெறும் போலீஸால் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுங்க. அது ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து வெறும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு இளம் தலைமுறையினரை குறி வைக்கும் பொழுது நீங்கள் சிக்கல் அதிகமாகுது, சவால்கள் அதிகமாகுது அரசுக்கு. ஏன்னா திருத்தணியில் இந்த ஒரு சம்பவம் முடிச்சு எடுத்துக்கணும். இன்னைக்கு காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து இன்னைக்கு வெட்டியிருக்காங்க. இது அசால்ட்டாக நடக்கக்கூடியது. எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்துட்டு இது போன்ற சம்பவங்கள் நிறையா நடந்துட்டு இருக்கு. இதுதான் இப்போ இது பேர் காப்பி கேட் கில்லிங்னு வாங்க உளவியலில், சைக்காலஜியில். ஒரு தற்கொலையோ அல்லது கொலையோ அதை நடக்கும் பொழுது அதை மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்றதை பார்த்தீங்கன்னா, காப்பி கேட்னா வந்து அது ஒரு சொல்லாடல். அது வந்து காப்பி கேட் கில்லிங்னு வாங்க. ஒரு தற்கொலையோ அல்லது கொலையோ நடந்தால் காப்பி கேட் கில்லிங்கிறது அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது, மறுபதிப்பு எடுக்கிறது. அப்படி எடுத்துக்கிறாங்க. அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. காப்பி கேட்ன்றது அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. அதை பிரதிபலிக்கிறது. மீடியா வந்து இதை ஹேண்டில் பண்ணுற விதமும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கவங்கள நம்மளும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இமிடியேட்டாக அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். உங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சுவாதி படுகொலை நடந்தது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது. அந்த சம்பவம் மாதிரியே வந்து அதுக்கு பிறகு 2-3 சம்பவங்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் நடந்தது. ஆனால் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒன்று நடந்தது. அது வந்து சிட்டியாக இல்லாததாலையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து கிராமப்புறத்தை சார்ந்தவள் என்பதாலையும் பெரிய அளவில் விளம்பரம் சொல்லலாங்க. அது எப்பயுமே இதில் இருக்க ஒரு டேஞ்சர் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு துர்சம்பவங்கள் நடக்கும் பொழுது, இப்போ நீங்கள் சொன்னீங்க ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வெட்டுறான் அப்படின்றது, அந்த இளைஞர்கள், அந்த மாதிரியான ஒரு மனநிலை பிறழ்ந்தவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுறது அதிகரிக்கும். எனவே இது ஒரு பெரிய சேலஞ்சு சார். இது தமிழ்நாடு அரசுக்கு வந்து இன்ஃபேக்ட் 2026 எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களில் முக்கியமான ஒரு சவால், பல சவால்கள் இருக்குது. பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது, எல்லாம் வேலை வாய்ப்பு, எல்லாம் அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, சகல பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சமூகத்தை, தமிழ்நாட்டை பீடித்திருக்கக்கூடிய போதை கலாச்சாரம். வெறும் கஞ்சா மட்டும் இல்லை, ஏகப்பட்ட போதை வஸ்துகள் என்னென்னமோ சொல்கிறாங்க. மளிகை கடையில் போட்டு விற்றுட்ருக்கான். நாமக்கல் மாதிரியான இடங்களில், சேலம் மாதிரியான இடங்கள்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து மளிகை கடையிலே போட்டு விற்கிறாங்க. சின்ன பசங்களை டார்கெட் பண்ணி 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பசங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு வரக்கூடிய அரசு, 26 வரக்கூடிய அரசு, யார் கவர்மெண்ட்டு வந்தாலும், யார் ஜெயிச்சு வந்தாலும் இது ஒரு பெரிய சவால் தான். ஆகவே தமிழ்நாட்டோட வைகோ சொன்னது கரெக்டுங்க. பஞ்சாபாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு, மாறக்கூடாது. அரசாங்கம் விழித்து கொள்ள வேண்டும்.
தேனி, போடி போன்ற பெரியகுளம் சைட்லாம் வந்துட்டு கஞ்சா பயிரிடல் வந்து அதிகமாகவே அங்கே நடந்துட்டு இருக்குது. இது அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு தெரிஞ்சும் நடக்குதுங்கிறாங்க. அங்கேருந்தும் அதிகமாக சப்ளை ஆகிட்டு இருக்குங்கிறதையும் வெளிப்படுத்தி சொல்கிறாங்க. பயிர்களுக்கு நடுவே வந்துட்டு கஞ்சா பயிரிடுறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கேருந்து தென் தமிழ்நாட்டுக்கு நிறையா சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஏன் வெளியில தான் கொண்டு வந்து இறக்கணுமா, அங்கேயும் தான் நடந்துட்டு இருக்குங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியும் காட்டுறானுங்க. ஆனால் முழுமையாக வந்துட்டு கவர்மெண்ட்டால் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை அழிக்க முடியல. நான் இது வெறும் கவர்மெண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். கவர்மெண்ட் இன்னமும் விழித்து கொள்ள வேண்டும், இன்னமும் கூடுதலாக அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணணும், அதெல்லாம் ஓகே. பட் வெறும் போலீஸ் மட்டும் வச்சு இதை சமாளிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், 26ல் யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால், இந்த சவால் காத்திருக்கு. எடப்பாடி வந்தாலும் இல்லை ஸ்டாலினே வந்தாலும் மறுபடியும் இல்லை விஜய் வந்தாலும் 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. 3 பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் இது பெரிய பிரச்சனைங்க. இது ஒரு பெருஞ்சவாலாக உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. அதாவது வந்து குக்கிராமம் வரைக்கும் பரவி போச்சு. குக்கிராமம் வரைக்கும் போதைப்பொருள் பழக்கம் பரவி இருக்கு. இதில் வந்து பிளேம் கேம், தூத்து மேமேன்னு நீ உங்கள் கவர்மெண்ட்டில் இல்லை என் கவர்மெண்ட்டில் இருக்குது. உடனே திமுக என்ன பண்ணால் NCRB ரெக்கார்டை கொண்டு வந்து பார்த்தியா, இதை விட ஊபியில் அதிகம், குஜராத்தில் அதிகம். இது கிடையாது, புள்ளி விவரத்தை தூக்கி குப்பையில் போடு. கண்ணு முன்னால் பார்க்குற விஷயம் இது. திராவிட மாடல் ஆட்சியில் ஏன் நடக்கலாம், எப்படி நடக்கலாம்? அவங்கள மட்டும் நான் குறை சொல்லலை, ஆனால் அவங்க தங்களுடைய கடமையிலேருந்து பிறண்டு போக முடியாது. ஆகவே இது ஒரு சிக்கல் தாங்க, இது கண்டிப்பாக ஒரு சிக்கல். பட் தேங்க் காட், இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம், இது ரேஷியல் அட்டாக் இல்லை, இது இனவெறி தாக்குதல் இல்லை என்பது நாம் ஆறுதல் பட வேண்டிய ஒரு விஷயம். 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கே இருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் தேவையில்லாமல் அவங்க மேலே சில பிரச்சனைகளை சொல்லி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நல்ல வேலையாக கவர்மெண்ட் வந்து இரும்புக்காரன் கொண்டு அதை ஒடுக்கியது. உண்மையிலே ஸ்டாலின் கவர்மெண்ட் அதில் பாராட்டப்பட வேண்டியது. அதை நசுக்குனாங்க, முதலையிலேயே கிள்ளி எறிஞ்சாங்க. ஏன்னா அந்த புலம்பெயர் தொழிலாளர்களால் தான் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்குது. அவங்க இல்லைன்னா இங்கே வந்து நம்மளோட வளர்ச்சி குறியீட்டில் வந்து நித்தி ஆயோகோட கணக்குப்படியே முதல் 3 இடங்களில் நம்ம போயிருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லா செக்டார்லையும் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா, உங்கள் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா, டீ கடையில் அவங்க இருக்காங்க, ஹோட்டலில் இருக்காங்க, மருத்துவமனைகளில் இருக்காங்க, கட்டுமானத்துறை பூரா இருக்கான், ஜவுளி தொழிலில் இருக்கான், விவசாயத்தில் வந்துட்டாங்க. திண்டுக்கல்லில் வந்து விவசாயத்தில் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து கூட்டின்னு வந்து விவசாயத்து பணிகளில் வேளாண் பணிகளுக்கு அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. எந்த தொழிலும் சொல்லி எல்லாம் வந்துட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு வரவேற்கத்தக்கது, வளர்ச்சியின் அறிகுறி இது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமான சூழலில் தமிழகத்தை சாராதவர்கள் மீது ஒரு துரும்பு கூட படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் அரசின் கடமை. அதை சிறப்பாக தான் அரசும் சமூகமும் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரான எந்த வன்முறையும் இல்லை, அவர்கள் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலைமை காப்பாற்றப்பட வேண்டும். நேற்றைய சம்பவத்தை வந்து நான் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக தான் பார்க்க விரும்புகிறேன். தன்னிச்சையான சம்பவம். எஸ்ஐஆர் விஷயத்தில் நிறையா பேரை வந்து நீக்கப்பட்டவங்க நிறையா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப அதுக்கான ஃபார்ம் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. விடுபட்டவர்கள் அந்த பேர் சேர்க்க கட்சிக்காரங்களே நிறையா வீடுகளில் போய் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆயிருக்குங்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதிகமாக வட மாநிலத்தவருக்கான என்ட்ரி வந்து இதில் அதிகமாக இருக்குதுங்கிறது ஒரு தரப்பு ஒரு குற்றச்சாட்டை வைக்க சார், எப்படி பார்க்குறது? இல்லைங்க, எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு இல்லைங்க. அப்படி இருந்தால் திமுக அண்ணா திமுக குறிப்பாக திமுக பொங்கி எழுந்து தெருவுக்கு வந்திருப்பாங்களே. பீகாரில் 66 லட்சம் பேர் நீக்கப்பட்ட பொழுது திமுக பெரிய அளவில் குரல் கொடுத்தது. நம்முடைய முதலமைச்சர் இங்கேருந்து இப்போ டெல்லிக்கு பீகாருக்கு போனார், ஓட்சோரி யாத்திரையில் கலந்துக்கிட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கே பேசினார், அவர் தமிழில் பேசினது இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அவருடைய மாநிலத்தில் 1 கோடி பேர் நீக்கப்பட்ட பொழுது திமுக ஏன் வாயை திறக்கலை, அல்லது திறக்க வேண்டிய அளவுக்கு ஏன் வாயை திறக்கலை? ஏன் எஸ்ஐஆரில் வந்து 1 கோடி பேர் நீக்கப்பட்டதை எடுத்து திமுக ஏன் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தலை? அவங்கக்கிட்ட கட்டமைப்பு இல்லையா, இல்லை ஆள் பலம் இல்லையா, பணபலம் இல்லையா, மீடியா பலம் இல்லையா? இங்கேருந்து பீகாருக்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் ஏன் நடத்தல? ஒரு பக்கம் எடப்பாடி வரவேற்றுட்டு போய் அவராது வரவேற்றார். நீங்கள் போராட வேண்டியதானே? உங்ககிட்ட தான் கட்டமைப்பு இருக்குல்ல. எவ்வளோ விழாக்கள், எவ்வளோ திருவண்ணாமலையில் மகன் நடத்துகிற மாநாட்டில் முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, பல்லடத்தில் அன்பு தங்கையோட மாநாட்டில் கலந்துக்கிறாரு, தொண்டர்கள் வெள்ளத்தில் நீந்தி வராரு முதலமைச்சர். ஆனால் நீங்கள் ஏன் வந்து அப்போ 1 கோடி பேர் நீக்கப்பட்டதை ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் ஏன் ஆக்கலை? தெருவுக்கும் நீங்கள் கொண்டு போகல, நீதிமன்றங்களுக்கும் போகல. இங்கே இருக்கக்கூடிய மைக்ரன்ஸை சேர்க்க சார், சட்டப்படி அவன் சேர்க்கலாம் சார், அதை புரிஞ்சுக்கோங்க. எங்கே வேலை செய்கிறானோ அங்கே ஊழியராக சேரலாம். சட்டப்படி தான் நம்ம வாழ முடியும், இஷ்டப்படி வாழ முடியாது. இன்னொன்று, எல்லாரும் சேர விரும்ப மாட்டான், சிலர் சேர விரும்புவான். அவனை நீ தடுக்க முடியாது, சட்டம் இடம் கொடுக்குது. 6 மாதத்துக்கு மேலே ஒரு இடத்துல பணி புரிக்கிறான்னா அவன் அங்கேருந்து எடுத்து இங்கே சேர்த்துக்கலாம். அது இப்போ இருக்க சாஃப்ட்வேர்லாம் அவன் 2 இடத்துல இருக்க முடியாது. பீகார்லேருந்து வரான், பீகாரில் லெஃப்ட் அவுட் அவன், நான் இங்கே என்ன 2 வருஷம் இருக்க போகிறேன், 4 வருஷம் இருக்க போகிறேன், ஓட்டு அவன் சேர்த்து தான் சார் ஆகணும். உடனே இதுக்கு வந்து கால்னு காது மூக்கு எல்லாம் வச்சு அவன் சேர்ந்துட்டானா, அவன் பிஜேபி ஓட்டு போடுறான், இதெல்லாம் கதையெல்லாம் வந்து. அப்போ நீ போய் அங்கே உட்காந்துருக்கியா? கர்நாடகாவில் உட்காந்துருக்க, பாம்பேயில் உட்காந்துருக்க,
உலகம் பூரா நீங்க பரவி இருக்கீங்களே, உங்க கதை. கர்நாடகா ஃபுல்லா ஐடி கம்பெனில தமிழர்கள் உங்க ஆளு தானே இருக்கான். பாதி பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாடுன்றது வந்து வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டியூஷன். ஒரு அரசு நமக்கு கீழே ஒரு நாட்டுக்குள்ள நம்ம வாழுறோம். அவன் பணிபுரிகிற இடத்துல 6 மாதங்களுக்கு மேல் பணிபுரிந்தால், எங்கோ தங்கி பணிபுரிந்தால் அந்த இடத்துல அவன் தன்னை வாக்காளனாக பதிவு செய்து கொள்ளலாம் என்பது சட்டம். அதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி இவங்க வந்து பிரச்சனை பிரச்சனையே நிறைய போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல வந்து ஏன் பேசிட்டு கிடக்க வேண்டியதான். ஒன்றும் உங்களால ஒரு புல்ல கூட பிடுங்கி போட முடியல. அவன் பாட்டு அவன் செய்யறது செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போறான். விஜயோட மாநாட்டோட ஸ்டைலை பேஸ் பண்ணி இப்போ திமுகவினுடைய தலைவர் வந்து, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ உதயநிதியோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேட்டர்னை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் மக்கள் வெள்ளத்தில் போகிறது, நார்மலாக ரோட் ஷோ போனது எல்லாமே இப்போ கடந்து போய் இப்போ டிஃப்ரெண்ட்டாக விஜயை பார்த்து செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸை கவர்றதுக்கு இதுதான் ஒரு ட்ரெண்டாக அப்படிங்கிற மாதிரி போகிறது எப்படி பார்க்குறீங்க சார்? இயற்கையாக வரத்துக்கும் செயற்கையாக உருவாக்கப்படுறதுக்கும் இருக்குது சார். விஜய்க்கு வருவது இயற்கையான கூட்டம் சார். இவர்களுக்கு வருவது அந்த கூட்டம் எப்படி கூட்டப்படுகிறது, எத்தனை கோடிகள் செலவாகின்றன என்பது திமுக நண்பர்களின் மனசாட்சிக்கே நாம் விட்டுவிடலாம். அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு திமுக உண்மையான திமுக தொண்டனுக்கும் திமுக தலைவர்களுக்கும் இந்த கூட்டங்கள், திருவண்ணாமலையில் வந்த மக்கள் வெள்ளம், நேற்றைக்கு முன்தினம் பல இடத்துல முதலமைச்சருக்கு வந்து பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது பெண்கள் வெள்ளத்திலே நீந்தி வராரு முதலமைச்சர், வேனில் இந்த ஜீப்பில் வராங்க. இந்த கூட்டங்களுக்கும் விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. மனசாட்சி உள்ளவன் இதை புரிஞ்சுப்பான். எத்தனை கோடிகளை செலவு பண்ணி இந்த மக்கள் வெள்ளம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் விஜய்க்கு வர கூட்டம் தன்னெழுச்சியாக வர கூட்டம். ஆகவே நீங்கள் ஆனால் விஜயோட வருகைக்கு பிறகு நாங்கள் மக்கள் வெள்ளத்தில் நீந்துகிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் உண்மையாமல் வச்சுக்கோங்க, அசலுக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லாட்டி. ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ஓரளவுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து பொங்கலுக்கு கொடுக்க வேண்டியதும் பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் ப்ராசஸும் போயிட்டு இருக்குது. இவ்வளவும் வந்துட்டு பெண்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் திட்டமெல்லாம் வந்துட்டு செய்யலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி அவ்வளோ செஞ்சுருக்குது அப்படிங்கிறத சிஎம் வந்து வெளிப்படையாகவே பேசியிருக்காரு எல்லா இடங்கள்லையுமே. இதையும் மீறி எங்களுக்கு எங்கே ஓட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அறிவாலயம் வாசலுக்கு போராட்டம் வந்துருச்சுங்க. தூய்மை பணியாளர்கள் அறிவாலயம் வாசலுக்கு வந்துட்டாங்க, வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. கலைஞர் சமாதியில் நின்று போராடுறாங்க. அப்படியே அவங்க எல்லாரையும் குண்டு கட்டா தூக்கி வண்டியில போறாங்க. காலையில ரிலீஸ் பண்றாங்க, சாயங்காலம் திரும்ப இங்க வந்து 6 மாசமா அவங்க போராடுறாங்க. அந்த மனசாட்சி, அதாவது அரசு வந்து ஏன் மனமிறங்க மறுக்குதுன்னு தெரியல. செவிலியர் போராட்டம் ஒரு பக்கம். செவிலியர் போராட்டம், அறிவாலயம் வாசலுக்கு இந்த போராட்டம் வந்துருச்சு, கலைஞர் சமாதி வரைக்கும் இந்த போராட்டம் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்லி ஓட்டு வாங்குனீங்க அதுதானே அவங்க கேட்குறாங்க. நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க ஓட்டு வாங்குறதுக்கு, இப்போ அப்படியே தலைகீழாக மாற்றிருக்கீங்கல்ல. தாங்கள் துரோகம் இழைக்கப்பட்டதாக அந்த பணியாளர்கள் உணர்கிறார்கள். அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். இது எல்லா பக்கத்திலையும் கடந்த 3 வாரங்களாக தமிழ்நாடு வந்து போராட்ட களமாக மாறி இருக்கிறது. போராடாத தரப்பினரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், பல் மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. என்ன நெருக்கடி கொடுக்குறீங்களான்னு மாசு கேட்குறாரு. ராமா கொடுக்க தான் செய்வாங்க, போராடுறது அவருடைய உரிமை. இது எல்லாமே வன்முறை கலவாத அறவழி போராட்டங்கள். அப்போ இது ஏது கவர்மெண்ட் வந்து இறங்கி வரல அப்படின்னா, இந்த 4.5 ஆண்டுகளில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. மக்கள் தங்களுக்கு வஞ்சகம் இழைக்கப்பட்டதாக, துரோகம் இழைக்கப்பட்டதாக, முதுகில் குத்தப்பட்டதாக உணர்கிறார்கள். இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இந்த பாச்சு இப்போ அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து ஜாக்டோ ஜியோ போராட்டங்க. என்ன செய்ய போகிறது அரசு? ஆசிரியர்கள், அரசு 16 லட்சம் பேர் வேலை நிறுத்தம். திமுக வந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நிறைவேறும் நம்பி தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம். அவங்கள நம்பி ஓட்டு போட்டோம். நீங்கள் ஏமாத்துறீங்கன்றாங்க. கலைஞர் செஞ்சாரு, நீங்க செய்வீங்கிறதுல தான் ஆமா அப்படின்னு சொல்லி சார் 4.5 வருஷமா நீங்க ஏமாற்றியதன் பலனை அனுபவிக்கிறீர்கள். தேர்தல் நெருக்கத்தில் இதை ஒரு வாரத்தில் பெரிய அளவில் நாடு மாநிலம் தழுவி 6 வேலை நிறுத்தம். தேர்தலை பக்கம் இன்னும் 2 மாதத்தில் 3 மாதத்தில் வச்சுட்டு நீங்கள் போராட்டங்களை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தூய்மை பணியாளர்களும் உங்களால் சமாளிக்க முடியாது, செவிலியர்களும் வந்துட்டு போராட்டத்தை கைவிடுறதா இல்லை, தற்காலிகமாக அவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் உள்ள வைக்க முடியாத தவிர்த்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா பெண்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. போராட்ட காலத்துக்கு பெண்கள் அதிகமாக வராங்க. வெல்லும் பெண்கள்னு முதலமைச்சர் சொன்னது இதை தான் சொன்னாரோ என்னமோ தெரியாது. அங்கே ஒரு பக்கம் பெண்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு, மகளிர் கூட்டத்தை. வெல்லும் பெண்கள், போராடும் பெண்கள் இவர்கள் வலுக்கட்டாயை பிடிச்சி அவங்கள வந்துட்டு அரகண்டா நடந்துக்கிறாங்க. அப்படி எதுக்கு நடத்தணும் நீங்கள் சொல்லுங்கள்? ஏன் வந்து அவர்களை வந்து சாத்விக முறையில் அறவழி போராட்டங்கள், காந்திய வழியில் போராடுறவங்கள எதுக்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவி விட வேண்டும்? அறிவாலயத்திற்கு போய் போராடும் அளவிற்கு அது மாறி போயிடுச்சு. ஆமாம், போச்சுன்னா அப்போ வந்து மக்கள் வந்து துணிஞ்சிட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி கொழுந்து விட்டு எரியுது, அரசுக்கு எதிரான உணர்வுகள் கொழுந்து விட்டு எரியுது. கடந்த 4 வாரங்களில் மட்டும் இப்போ தினமலர் மாதிரியான பத்திரிகைகளை வந்து முதல் பக்க புகைப்படங்களை பார்த்தீங்கன்னாலே
சமூக கொந்தளிப்பு என்பது கணிசமான அளவு இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி கணிசமாக இருக்குது. இது வெறும் 1000 ரூபாய் வச்சுட்டுலாம் ஒன்றும் சமாளிக்க முடியாதுங்க. அது வந்து திமுக தலைமைக்கே நன்றாக தெரியும் என்று நான் உணர்கிறேன். 4.5 வருஷத்தில் நீங்கள் சில விஷயங்களை சாதிச்சிருக்கலாம். அந்த அறிவிப்பு வந்து 3 நாளைக்குள்ள வேற வேற போராட்டங்களா மாறியது, அப்படியே மக்களை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு ஆமாம், போயிடுது. நீங்கள் எத்தனை நாளைக்கு அந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் போக முடியும்? இப்போ இமிடியேட் ப்ரையாரிட்டி ஜனவரி 6 முதல் நடத்த இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் காலவரையற்ற ஜனவரியோட வேலை போராட்டம் நிறுத்தம். அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்கள்? ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நீங்கள் வந்து போலீஸ் வச்சு அதை அடக்குமுறையை ஏவி விட்டீங்கனாலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீடித்த பலனை கொடுக்காது. இன்னும் வெறுப்பு தான் வளரும். இப்போ வேலைக்கு வந்தால் கூட வந்து உள்ள அந்த வன்மம் இருக்கும், அரசுக்கு எதிரான வன்மம் இருக்கும். ஸோ இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அந்த வேலை நிறுத்தத்தை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய போகிறாங்க? அரசு என்ன செய்ய போகிறது? ஏன்னா பேசுகிற மாதிரி தெரியல இது வரைக்கும். மேபி நாளை நாள் இருக்குது, இருக்குனால ஒரு 5 நாள் இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணாங்கன்னா நடத்தி முடிவு இல்லாட்டி அரசுக்கு தான் அது நெருக்கடி. அரசு ஊழியர்கள் 2003 ஜெயலலிதா பீரியடுக்கு பிறகு காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு ஜாக்டோ ஜியோ தயாராகிறது என்றால் தேர்தலை 2 மாதத்தில் வச்சுட்டு இந்த ரிஸ்க் ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க? எத்தலோ 22 வருஷத்துக்கு அப்புறம் திரும்புது இந்த பிரச்சனை. ஆமாம், 22 ஆண்டுகளை பொறுத்து திரும்புது. அதில் ஜெயலலிதாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அரசு ஊழியர்கள் பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி. அதனால தான் கவலைப்படாமல் 1.25 லட்சம் அரசு ஊழியர்கள் அந்த மாதிரி நீக்கினாங்க. திமுகவுக்கு அந்த சொகுசு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பாரம்பரிய திமுக வாக்கு வங்கிங்கிறது அவங்களும் அதை சொல்லி தானே கேட்குறாங்க. அதனால தான் வாக்களிப்போம் நாங்கள் திமுக. அப்போ திமுகவோட வாக்கு வங்கி கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போது அப்புறம் தேர்தலில் அது பாரதூரமான விளைவுகளை திமுகவுக்கு ஏற்படுத்தலாம். அவங்க தான் முடிவு செய்யணும். அதில் முதலமைச்சருக்கு ஒரு கடுமையான நெருக்கடி வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் விஜய் வந்துட்டு இந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா அறிக்கை வாயிலாக மட்டுமே வந்துட்டு விஜய்கிட்ட வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையா, திருத்தணி பிரச்சனையா, கஞ்சா பிரச்சனையா, போதைப்பொருள் பிரச்சனையா, அரசு ஊழியர் பிரச்சனையா, ஒரு அறிக்கை வாயிலாக விஜய் தன்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு அப்படியே அதை வந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. பெரிய அளவில் அடுத்த கட்டமாக ஒரு போராட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவே மாட்டேங்குது விஜயனுடைய கட்சி வந்து தாவேக்கா. அதான் அவர் இன்னும் களத்துக்கு வர வேண்டிய அளவுக்கு வரவில்லை. லட்டு மாதிரி இஷ்யூ. இன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு ருத்ரதாண்டம் ஆடி இருப்பாங்க. பெரிய போராட்டங்கள் தமிழ்நாடு ஆடி தீர்த்திருப்பாங்க. அதிமுக அமைதியாக இருக்குது. இந்த ஜனவரி 6 காலவரையற்ற ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை பற்றி அதிமுக இது வரைக்கும் கருத்தை தெரிவிக்கல. ஏன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது, நம்ம எதுக்கு வாக்குறுதி கொடுக்கணுன்றாரு எடப்பாடி. திமுகவாக இருந்தால் இஷ்டம் போல் எல்லா வாக்குறுதியும் அள்ளி கொடுத்துருப்பாங்க. 21 அப்படி தான் கொடுத்தாங்க. அதே தான். ஸோ இந்த மிகப்பெரிய 2003க்கு பிறகு வரக்கூடிய 16 லட்சம் ஊழியர்களுடைய இந்த போராட்டம் அரசு தீர்வு காண்பதற்கு என்ன முயற்சிகளை எடுக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. நீங்கள் காவல்துறையை வைத்து போராட்டத்தை ஒடுக்கினாலோ அல்லது போட்டி சங்கங்களை வைத்து கருங்காலிகளை வைத்து போராட்டத்தை உடைத்தாலோ வேலைகள் வேணால் பாதிக்கப்படாமல் நடக்கலாம். பயந்துக்கிட்டு வந்து கூட ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க்கர்ஸ். ஆனால் மனதளவில் வெறுத்துருவாங்க. உங்களுக்கான வாக்கு வங்கியில் கண்டிப்பாக அது பாதிப்பை ஏற்படுத்தும். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.